அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது புதன்கிழமை அக்டோபர் 22ஆம் தேதி அன்று அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷ ராசிக்காரர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அப்படிங்கிறது மிகவும் அற்புதம் நிறைந்த ஒரு காலமாகவே இருக்கப்பெற போகிறது. தங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல முயற்சிகளினுடைய வெற்றியை காணப்போகிறீங்க. இந்த நேரத்தில் உத்தியோகம், தொழில், வியாபாரம் அப்படின்னு எல்லா விஷயத்திலையுமே அனுகூலங்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறது. ஆரோக்கிய விஷயத்திலையும் பல நன்மைகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். அதே நேரம் பல்வேறு வகையில் நற்பலன்களும் கிடைக்கப்பெறுவீங்க. அடுத்த ராசி ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் மிக நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் அனைத்துமே உருவாக செய்யும். பயணங்கள் அதிகமாக இன்றைய நேரத்தில் மேற்கொள்வீங்க. அப்படிங்கிறதுனால இன்றைய தினத்தில் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களின் போது சற்று திட்டமிடலோடு நடந்து கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா அலைச்சல் அதிகமாக செய்யலாம். அதே நேரம் பண இழப்பு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால பண விஷயத்தில் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறதுங்க. ஆரோக்கிய விஷயம் சற்று சிறப்புறவே இருக்க பெறும் அப்படின்னே கூட சொல்லலாம். இருந்தாலும் குடும்பத்தாரினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கூடுதல் கவனத்தை எடுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா, குடும்பம் ரீதியாக எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் தங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த வரிசையில் அடுத்து பார்க்க போகிற ராசி மிதுனம். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டங்க. சில பல நேரங்களில் சின்ன சவால்கள் உத்தியோகம் ரீதியாக எதிர்கொள்வீங்களே தவிர்த்து மற்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை, மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பயணங்கள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குங்க. இன்றைய தினம் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்க செய்யும். அப்படிங்கிறதுனால ஆன்மீக ரீதியான விஷயங்களில் அதிகமாக ஈடுபடவும் செய்வீங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா, தொழில், வியாபாரம் மந்த நிலையில் இருந்து வேகம் பிடிக்க ஆரம்பிக்கும். இரட்டிப்பு லாபத்தை எடுப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் இருக்க பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே மாதிரி தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவலாகவே இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை இன்றைய காலகட்டத்தில் உருவாவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. இந்த வரிசையில் அடுத்து பார்க்க போகிற ராசி கடகம். கடக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமாக ஒருபுறம் இருந்தாலும் மற்றொரு புறம் சின்ன சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இந்த நேரம் ஒரு கலவையான நிலைகளை தங்களுக்கு ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டியதாக இருக்குங்க. எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு தான் சொல்லணும். எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொண்டீங்கன்னா வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் எளிதில் வெளிவர முடியும் அப்படின்னே சொல்லலாங்க. அதே நேரம் ஆரோக்கிய விஷயம் ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது. இருப்பினும் இந்த காலத்தில் கொஞ்சம் திட்டமிடலோடு நடந்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. இந்த வரிசையில் அடுத்து பார்க்க போகிற ராசி சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஏற்ற தாழ்வுகளோடு இருக்க செய்யக்கூடிய ஒரு நேரங்க. இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய முயற்சிகளில் சிறு சிக்கல்களை எதிர்கொள்வீங்க. அதே நேரம் தேவையற்ற பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும் பொழுது கொஞ்சம் உஷாராக இருங்க. நண்பர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்களில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம். வேலை பளு சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். சக பணியாளர்கள் மத்தியில் அனுசரணையோடு நடந்து கொண்டீங்கன்னா எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது
ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் தொலைதூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் காலதாமதமாக வந்தாலும் தங்களுக்கு அனுகூலமாகவே இருக்க பெறும் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாதுங்க. இந்த வரிசையில் அடுத்து பார்க்க போகிற ராசி கன்னி. கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறும். தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம், மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காத ஒரு காலகட்டம், குடும்பம் ரீதியாக சுபிக்ஷமாகவே இருப்பீங்க. இருப்பினும் பணியிட சூழல் சற்று சவாலானதாக இருக்கலாம். பணியிடத்தில் வேலை பளு வேலை சுமை சற்று அதிகரிக்கும். இருந்தாலும் சக பணியாளர்கள் உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பும் அரவணைப்பும் தங்களுக்கு பல பிரச்சனைகளில் இருந்து வெளிவர உதவி செய்யுங்க. வேலை பளுவையும் நீங்கள் எளிதில் சமாளித்து வெற்றி காண்பீங்க அப்படின்னே கூட சொல்லலாங்க. அதே நேரம் இந்த காலகட்டம் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் திட்டமிடலோடு நடந்து கொண்டீங்க அப்படின்னா இன்றைய நேரம் உங்களுக்கு சுபிக்ஷத்திற்கு குறைவில்லாது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்க்க போகிற ராசி துலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ரொம்ப ரொம்ப சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க. அனைத்து வித சூழ்நிலைகள்லையும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். எல்லா விஷயங்கள்லையுமே கொஞ்சம் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட பாருங்க. தேவையற்ற பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்க. ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு இருக்க பெறலாம். சில பல செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க. செலவினங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்க செய்யும். அப்படிங்கிறதுனால செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தோன்னா சுமாரான பலன்கள் இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க தங்களுடைய பேச்சை கேட்டு நடக்கிறது தங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாகவே இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த வரிசையில் அடுத்து பார்க்க போகிற ராசி விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நிம்மதியான ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. செல்லக்கூடிய பயணங்கள் தங்களுக்கு நிச்சயம் வெற்றியை தரும். அரசு தொடர்பாக மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது. அதே நேரம் நினைச்சபடி நடக்கிறதுனால சந்தோஷமாகவே உற்சாகத்துடன் இருக்க பெறுவீங்க. வேலை பளு சற்று குறைவாகவே இருக்குங்க. சக பணியாளர்கள் மத்தியில் நல்ல அனுசரணையான போக்கு இருக்க செய்யும். உயர் அதிகாரிகள் பாராட்டுவாங்க. சில சலுகைகளை இந்த நேரத்தில் எதிர்பார்க்கலாம். அடுத்த ராசி தனுசு. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. கலவையான நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது. அப்படின்னாலும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு எதிர்ப்புகள் உருவாகலாம். மறைமுகமான எதிர்ப்புகள் வரும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க. அதே நேரம் உத்தியோகம் தொடர்பாக எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகளில் அதிகவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் அனைத்துமே நன்மையாகவே முடியும். இந்த வரிசையில் அடுத்து பார்க்க போகிற ராசி மகரம். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் ரீதியாக கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். குடும்பம் ரீதியாக சுபிக்ஷமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார ரீதியான வரவுகள் இருக்கும். எதிர்பாராத இடத்துல இருந்து பணவரவு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு சில நேரங்களில் திடீர் அதிர்ஷ்டம் தங்களுக்கு கை கொடுக்க வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வீங்க. அரசு தொடர்பாக மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் சாதகமாக இருக்கும். வியாபாரம் தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தலாம். அதே நேரம் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அதிக கவனத்தை செலுத்துவது அவசியமான ஒன்றுங்க. இந்த வரிசையில் அடுத்து பார்க்க போகிற ராசி கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. இருந்தாலும் குடும்பம் ரீதியாக கணவன் மனைவிக்கு இடையில் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதே நேரம் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சிறு தடை தாமதங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா
கொஞ்சம் உஷாராக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா விஷயத்தில் இருந்தும் நீங்கள் வெளிவர முடியும். வரக்கூடிய பிரச்சனைகளை ஸ்மூத்தாக, அதாவது நிதானமாக பொறுமையாக வந்து எதிர்கொள்ள வேண்டியது, கையாள வேண்டியது அவசியமாகிறதுங்க. அதனால் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் ஆரோக்கிய விஷயத்துலையும் ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது இருக்கத்தாங்க செய்யும். மொத்தத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நேரம் இருக்க பெறப்போகிறது. இந்த வரிசையில் அடுத்து பார்க்க போகிற ராசி மீனம். மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து ஒரு கலவையான நிலைகளை இருக்கக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறது. பெரும்பாலாக விஷயங்களை போராடி ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும். அதிகப்படியான சிக்கல்கள் உத்தியோகம் ரீதியாக எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். வேலை பளு அதிகரிக்கும். குடும்பத்தில் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் பெற்றோர்களுடனோ கணவன் மனைவிக்கு இடையிலேயோ வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. பயணங்களின் போது சற்று உஷாராக இருங்க. வாகன விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் பண விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக இருங்க. நஷ்டங்கள் ஏற்படலாம். செலவுகள் விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய விஷயத்தில் சின்ன சின்ன விளைவுகள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால ஆரோக்கியத்தில் சற்று சிறப்பு கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.